Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். கொடமிளகா வச்சு ஒரு சூப்பர் வெர்சடைலான ஒரு டிஷ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைஸுக்கு போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, ஈவன் பூரிக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். செய்யறதும் ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய பேட்ச் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஈவன் டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கொடமிளகா பச்சை கலர் கொடமிளகா இல்லை எந்த கலர் கொடமிளகானாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு வறுத்து அரைக்கணும். அதெல்லாம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் தனியா, கொப்பரை தேங்காய் பவுடராக வச்சுருக்கேன், அப்புறம் வேர்க்கடலை, கொஞ்சமாக கேஷ்யூ, அப்புறம் கசகசா, அடுத்து எள்ளு. இதனோட அளவு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஏற்கனவே ரோஸ்டடு வேர்க்கடலை இருக்கிறதுனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அப்போ தான் வறுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா வறுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தோல் எடுத்துடுங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதையுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் தேவை இருக்கும். நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததா 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்து ஒரு 4-5 முந்திரி, இதுவும் போட்டு லைட்டாக வறுபடட்டும். கடைசியாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, இந்த கோகோனட் பவுடர் அது சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருக்கும் அது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு அப்படியே பாப் ஆக ஆரம்பிக்கும். இது அப்படியே சூட்லேயே இருக்கட்டும். இது ஆறிட்ட பிறகு நம்ம அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஆக்சுவலாக நான் மொத்தமாக இந்த கிரேவிக்கு வேண்டிய எண்ணெயை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த கொடமிளகா வந்து கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே வதங்குச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொடமிளகா வேகும் போது தண்ணி தெளித்து இல்லை வந்து அந்த மாதிரி வேகும் போது வேறு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், எண்ணெயில் வதக்கும் போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் லைட்டாக எண்ணெயில் வதக்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இது போட்டு வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆறுன இந்த மசாலாவில் கொஞ்சம் பச்சை மிளகா பேஸ்ட் இருக்குது, அது நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் புளி அதையும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொடமிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அது அப்படியே லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில். அதாவது ஒரு 50 to 60% இது வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வதங்கிடும். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கொடமிளகா தான் போடணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த பஜ்ஜி மிளகா இல்லை வேறு டைப் ஆஃப் மிளகா, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கும். ஸோ அதுலேயே நம்ம இப்போ இந்த கிரேவி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிப்போம். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து கிரேவி கிடைக்கும். ஸோ அதனால் நிறையா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 தக்காளியை எடுத்துகிட்டு இதையுமே நல்லா ஃபைனாகவே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நம்ம பச்சை மிளகாவும் அந்த மசாலாவோட அரைச்சிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூளை நீங்கள் கூட குறைச்சிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். நம்ம ஏற்கனவே தனியாவும் போட்டிருக்கோம், அதில் 1/2 டீஸ்பூன் போதும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும். குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே சேர்த்துக்க வேண்டிய ஒரு வெஜிடபிள் தான். ஏன்னா இதுலேயும் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் சி ஜாஸ்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து நம்ம கண் பார்வைக்கு அதுக்கெல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள் தான். ஸோ நீங்கள் எவ்ரி வீக் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக குடமிளகாவும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளிலாம் நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை சேர்த்துப்போம். ஸோ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை எள்ளுலாம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, அதாவது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் இன்னும் தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ்னால் கொஞ்சம் செமி சாலிட் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த கேஷ்யூ அப்புறம் எள்ளு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் திக்கு தான் ஆக்கும் இந்த கிரேவியை. இப்போ நம்ம வேண்டிய அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னாலும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இது வந்து கொதிக்கணும். கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஆயில் எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்துச்சுன்னா நம்மளோட இந்த குடமிளகா கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இந்த டிஃபன் ஐட்டமுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.